முகுந்துக்கு பயங்கரமான கோபம். இதை பார்த்து உடனே இதுக்கு மேல பொறுமையா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் இருக்க 2 தீவிரவாதியும் கொண்டாரு. இன்னும் ஒருத்த மட்டும் தப்பிச்சு போக பார்க்குறான். அவன் தான் அந்த தீவிரவாத கும்பலோட தலைவன். இவனை தப்பிச்சு போக விடக்கூடாதுன்னு நினைச்ச முகுந்த் தன்னோட உயிரை கூட மதிக்காம அவனை சுட ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி அவனும் சுடுறான் திருப்பி. அந்த ஒரு போர்ல முகுந்த் வெற்றி பெறாரு. அதுக்கப்புறம் வெளியில வந்து தன்னோட டீம் கிட்ட விக்ரம் சிங் வீர மரணம் அடைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த இடத்துல மயங்கி கீழே விழுந்துருந்தாரு. அப்பதான் அங்க உள்ள எல்லாருக்குமே தெரியுது இவர் உடம்புலயே 3 புல்லட் பட்டிருக்கு அந்த தீவிரவாதி சுட்டதுல அப்படிங்கிற விஷயம். மேஜர் முகுந்த் வரதராஜனும் விக்ரம் சிங்கும் தன்னோட நாட்டுக்காண்டி அவங்க உயிரை கொஞ்சம் கூட மதிக்காம உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நம்ம மேஜர் முகுந்த் வரதராஜனோட உடலை சென்னை கொண்டு வராங்க. அங்க வச்சு இறுதி சடங்கெல்லாம் முடியுது. அதுக்கப்புறம் அவரோட வீரத்துக்காண்டி நம்ம நாட்டிலேயே மிகப்பெரிய விருதான அசோக் சக்ரா விருது கொடுக்கப்படுது. இப்படிப்பட்ட ஒரு வீரனோட கதையை தான் சிவகார்த்திகேயன் நடிக்கிற அமரன் மூவில பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்சு படத்துல அங்கங்க கூஸ் பம்ப்ஸ் இருக்காது, படமே கூஸ் பம்ப்ஸா தான் இருக்கும். அப்படியே நீங்க மேஜர் முகுந்த் வரதராஜனை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க.